ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் வாங்காத லோன் உங்கள் சிபில் ரிப்போர்ட்டில் காட்டுகிறதா? ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு பேங்க்லயோ ஃபினான்ஸ்லையோ லோன் வாங்கியிருக்கவே மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஒரு ஜுவல் லோனோ வாங்கியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் அந்த லோன் உங்களோட சிபிலில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா புது நம்ம யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ டேரெக்டாக இந்த சிபில்ங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டேரெக்டாக நான் காட்டுற இந்த பேஜுக்கு போயிடும். ஸோ டிரான்ஸ்யூனியன் சிபில் இதான் சிபிலோட ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷன், அதாவது வெப்சைட்டு. ஸோ இதுக்குள்ளே டேரெக்டாக நான் கொடுத்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். நான் லாகின் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். நீங்களும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட சிபில் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டும். இதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டோட்டல் அக்கௌண்ட்ஸ், கிரெடிட் இன்க்யூரன்ஸ் இந்த டோட்டல் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் எதெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத டோட்டல் இன்ஃபர்மேஷன் இதில் காட்டும். இதை அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ இந்த லாஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ லாஸ்ட் பேஜில் இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் வரும். லாஸ்ட்டாக ரைஸ் எ டிஸ்பியூட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு போயிடும். இந்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் அக்கௌண்ட் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன்னா ஸோ தேவையில்லாத எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அக்கௌண்ட் செக்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்க. அக்கௌண்ட் செக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் நெக்ஸ்ட் ஓப்பன் ஆயிரும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொன்றுக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நான் எது தேவையோ அதை மட்டும் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா மை query இஸ் நாட் லிஸ்டட் ஹியர் அப்படின்னு இருக்கும். இதில் ஃபைண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா மை query இஸ் நாட் லிஸ்டட் ஹியர் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு போயிடுச்சு. இந்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் ரைஸ் எ டிஸ்பியூட் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்க. ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் உங்களுக்கு எது டவுட்டாக இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மணப்புரம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன். இதில் உங்களுக்கு வேறு எதுலையாவது பேங்க் லோனா இல்லை ஆன்லைன் லோனோ இல்லை வேறு ஏதாவது லோன் டவுட்டாக இருந்தது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன டைப் ஆஃப் லோன் அப்படின்னு இது பர்சனல் லோனு, இது ஓனர்ஷிப்பு, இது உங்களுக்கு எந்த மாதிரி ஜாயிண்டா இல்லை எப்படி கொடுத்தீங்களோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ், அக்கௌண்ட் டஸ் நாட் பிலாங் டு மீ. ஸோ இது என்னோடது இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்யூனியன் சிபில்ஸ் கேனாட் மேக் எனி சேஞ்சஸ், இதெல்லாம் க்ளோஸ் அக்கௌண்ட்டு. ஸோ டிஸ்பியூட்னு எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ அதை எஸ் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக கண்டினியூ அப்படின்னு வரும். இதை கண்டினியூ கிளிக் பண்ணிங்க. நான் இப்போ மொபைலில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதை லேப்டாப்லேயும் சரி இல்லை டெஸ்க்டாப்லேயும் கூட பண்ணலாம். ஸோ நம்ம டிஸ்பியூட் கொடுத்தது இது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நான் இந்த மணப்புரம் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். இதை நமக்கு செலக்ட் ஆகிருக்குது. இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு ப்ரொசீட் பண்ணி வந்ததுக்கப்புறம் அப்டேட் யுவர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நேமு, அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் கார்த்திக்னா கார்த்திக். செலக்ட் ஐடி, ஏதோ ஒரு ஐடி கொடுக்கணும். பாஸ்போர்ட்டோ இல்லை ரேஷன் கார்டோ ஓட்டர் ஐடியோ இல்லை பேனோ. இதை பேன் அடிச்சுட்டு இந்த பேனோட நம்பர் இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி, உங்களோட பேங்க், அதாவது எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு. ஸோ அதோட பேங்க் நேமு, உங்களோட அக்கௌண்ட் டைப்பு, என்ன அக்கௌண்ட் டைப்போ அந்த அக்கௌண்ட் டைப்பை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், பேங்க்கோட அட்ரஸையும் கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ், இந்த லாஸ்ட்டாக டேர்ம்ஸ் அண்ட் இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் டிஸ்பியூட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் கிடைச்சிடும். லாஸ்ட்டாக கிடைச்சதுக்கு அப்புறம் இதை வச்சு இது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆன இன்னைக்கு டேட்னா இன்னையிலிருந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள உங்களோட கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலைன்னா பர் டேவுக்கு
ரூ. 100 வந்து பெனால்ட்டி. நீங்கள் யார் மேலே வந்து டிஸ்பியூட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்களோ அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கோ இல்லை வந்து நான் பேங்கிங்கோ உங்களுக்கு வந்து தரணும். அதான் வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்பியூட் ரைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணீங்க, இல்லை யாருக்கெல்லாம் டவுட்டு எல்லாமே வந்து கமெண்ட்ல வந்து கேளுங்க. ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கீழே இருக்குது, அதுலேயும் வந்து உங்களோட சந்தேகங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ வந்து நிறைய நாள் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு ரொம்ப பொறுமையாக வந்து மேக் பண்ணி, அதுவும் வந்து 5 நிமிஷம் வீடியோலாம் நான் இதுவரை மேக் பண்ணதே கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷார்ட்ஸுக்கு அப்புறம் இந்த ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இதில் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோவில் டவுட் இருந்தால் மறக்காம கேளுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு தெளிவான சூப்பரான பதிவில் உங்களை அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தமிழ் கார்த்திக். நன்றி. பை பை. டேக் கேர். பை பை.